வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான். அது என்ன அப்படின்னா, தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு கூட சொல்லணும். தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வந்து தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் வாரம் 2 முறை இருக்கிறது. இந்த ரயிலை தினசரி ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், தூத்துக்குடிக்கு ஈரோடு வழியாக, திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான் காரணம். என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களிலிருந்து நிறைய பேர் திருப்பூர்லையும், கோயம்புத்தூர்லையும், ஈரோட்லையும் வேலை செய்கிறாங்க. இப்போது ரயில் இந்த ரூட்டில் விடும் பட்சத்தில் டைரெக்டாக இவங்க திருப்பூர்லையோ, ஈரோட்லையோ, கோயம்புத்தூர்லையோ இறங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருப்பூர்லேருந்து இன்ன வரைக்குமே தூத்துக்குடிக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த ரயில் இயங்கும் பட்சத்தில் தினசரி ரயிலாக திருப்பூரிலிருந்து தூத்துக்குடி செல்வதற்கும் அல்லது தூத்துக்குடியிலிருந்து திருப்பூர் வருவதற்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை தூத்துக்குடி பகுதி மக்களின் சார்பாக வச்சிருக்கிறாங்க. ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். நம்ம தொடர்ந்து தூத்துக்குடி பகுதியினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது மாதிரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளும் இருக்கின்றன. எல்லா பகுதிகளுக்குமே என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் வரக்கூடிய காலங்களில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தூத்துக்குடிக்கு கோயம்புத்தூருக்கும் இடையில் ஒரு ட்ரெயின் வேணும். அது ஈரோடு, திருப்பூர் வழியாக இயங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.